பிரான்ஸ் மசூதியில் மதவெறியை நிறைவேற்றிக் கொண்ட அரக்கன் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்திக்குத்து. சந்தேக நபர் இத்தாலியில் போலீசார் வலையில். பிரான்ஸ் மசூதியில் நடைபெற்ற கத்திக்குத்து சம்பவத்திற்கு பிறகு காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தேடுதல் வேட்டை தீவிரமடைந்துள்ளது. பிரான்ஸ் தென்பகுதியில் மொன்பெர்லியோ பிரதேசத்திற்கு வடக்கே உள்ள லா கிராண்ட்கோம் கிராமத்தில் உள்ள மசூதியில் 20 வயது மதிக்கத்தக்க ஒருவர் வழிபாட்டாளரை 40க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தியால் குத்தியுள்ளார். இதனிடையே பிரெஞ்சு மசூதியில் ஒரு முஸ்லிம் வழிபாட்டாளரை கொன்றதாக சந்தேகிக்கப்படும் நபர் இத்தாலியில் காவல்துறையினரிடம் ஞாயிற்றுக்கிழமை 11 மணியளவில் சரணடைந்ததாக அதிகாரிகள் திங்கட்கிழமை தெரிவித்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணியளவில் போஸ்னிய வம்சாவளியைச் சேர்ந்த 20 வயது பிரெஞ்சு குடிமகன் லா கிராண்ட்கோம்பே பகுதியில் உள்ள மசூதிக்குள் நுழைந்தார். அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரே வழிபாட்டாளரான மாலியைச் சேர்ந்த 23 வயது அபுபக்கர் சிசை அவர் சந்தித்தார். அபுபக்கர் அவரை அறிந்திருக்கவில்லை. கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் 2 பேரும் பிரார்த்தனை அறைக்கு செல்வதற்கு முன்பு பேசுவதை காணலாம். அபுபக்கர் பிரார்த்தனை செய்ய மண்டியிடும் போது சந்தேக நபர் அவரை பின்பற்றுவது போல் நடித்து சுமார் 40 கத்திக்குத்து காயங்களுடன் அவரை குத்தி கொன்றார். பாதிக்கப்பட்டவர் தரையில் வேதனைப்படுவதை தனது தொலைபேசியில் படம் பிடித்து அவரது செயலுக்கு தன்னைத்தானே பாராட்டிக் கொண்டார். நான் அதை செய்தேன் என்று அவர் மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் அவர் சில புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளை உச்சரித்து இறைவனை தீய வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார். தாக்குதல் நடந்த இடம், பாதிக்கப்பட்டவரின் நம்பிக்கை மற்றும் கொலையாளி ஸ்னாப்சாட்டில் வெளியிட்ட இந்த வீடியோவில் பேசப்பட்ட வார்த்தைகள் ஆகியவை புலனாய்வாளர்களை கவனம் செலுத்த வழிவகுத்தன. உள்ளூர் வழக்கறிஞர் அப்துல் கிரீம் கிரினி ஞாயிற்றுக்கிழமை கூறுகையில் இது ஒரு இஸ்லாமிய வெறுப்பு செயலாக இருப்பதாக கூறினார். சந்தேக நபர் 2004ஆம் ஆண்டு பிரான்சில் பிறந்தவர். அந்த பகுதியில் வசித்து வந்தவர். அவருக்கு எந்த குற்றப்பதிவும் இல்லை என்று வழக்கறிஞர் தெரிவித்தார். இனவெறி மற்றும் மத அடிப்படையிலான வெறுப்பு பேச்சுக்கு பிரான்ஸ் ஒருபோதும் இடமளிக்காது என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கூறினார். பாரிஸ் கிராண்ட் மசூதி ஒரு அறிக்கையில் தாக்குதலை கண்டித்து பிரெஞ்சு ஊடகங்களில் அபுபக்கர் என்று மட்டுமே அடையாளம் காணப்பட்ட பாதிக்கப்பட்ட இளைஞன் மசூதியை சுத்தம் செய்து முடித்த போது கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது.